பணக்காரர்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்வதனால் நம்ம பணக்காரனாக முடியாது. அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிற இயல்பு நமக்கு வருகிற போது தான் தெரியும் எது இன்வெஸ்ட்மெண்ட் எது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. இந்த ரியாலிட்டி புரிகிற போது தான் பணக்காரனாவது எப்படின்னே புரியும். பல நேரங்கள் நம்ம பணக்காரர்களை பார்த்து சில விஷயங்களை சூடு போட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற ஒரு ஆலை அதிபராக இருப்பார் அல்லது ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பார். ஒரு $multi-million கம்பெனியை அவர் பில் பண்ணியிருப்பார். அவர் ஒரு 2 கோடி ரூபாய் கார்ல பயணிக்கிறார் அப்படின்னா நம்ம அந்த குறியீடு தான் பணக்காரத்தனத்துடைய குறியீடு நினைப்போம். அவரை மாதிரி நானும் ஒரு கார் வாங்கணும், அவரை போல நானும் ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு. அது ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் அந்த காரை ஏன் வாங்கினார்னு யோசிச்சா தான் நம்ம பணக்காரனாக முடியும் ஒழிய அவரை மாதிரி கார் வாங்கணுங்கிற உத்வேகம் மட்டும் நம்மளை பணக்காரன் ஆயிட முடியாது. அவர் அந்த காரை ஏன் வாங்கினார், எனக்கு இப்போது அது தேவையா? அத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கிறது அவருக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அவர் காலையில் இங்கிருந்து கிளம்பி 12 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்துக்கு போய் சேருவதற்கு முன்னதாக ஸ்பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஐபேடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்டர்நெட்டில் இங்கேருந்தே கிளியராக அப்படியே ஷேக்கே ஆகாது கார். அவ்வளோ அற்புதமான ஒரு காரில் அவர் போவார். ஆஃபீஸ்க்கு ஒரு போகிறதுக்கு முன்னால் ஆஃபீஸில் அரை நாள் செய்ய வேண்டிய வேலைகளையும் உத்தரவுகளையும் இவர் கொடுத்திருப்பார். அவருடைய உயிர் என்பதும் உடம்பு என்பது அவருக்கு ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அப்போ வண்டியில் எது போதுனாலும் அவருக்கு ஒன்றும் பண்ணாது. அப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு காரில் அவர் போவார். அவர் அந்த அரை மணி நேரத்தில் ஒரு வேலை அவருக்கு வேலை இல்லைன்னா நிம்மதியாக தூங்கிட்டு போவார். அவர் காரை அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு வாகனமாக பார்க்கிறார், சொகுசுக்காக பார்க்கவில்லை. இந்த ரியாலிட்டி புரிகிற போது தான் பணக்காரனாவது எப்படின்னே புரியும். பணக்காரர்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்வதனால் நம்ம பணக்காரனாக முடியாது. அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிற இயல்பு நமக்கு வருகிற போது தான் தெரியும் எது இன்வெஸ்ட்மெண்ட் எது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. இப்போ நம்மளே திடீர்னு ஒரு ஸ்டார்ட்-அப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு பயங்கரமான இன்டீரியர் பண்ணுவோம், செம்மையான இடத்துல ஒரு ஆஃபீஸை வாடகைக்கு பிடிப்போம், நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருந்தோம்னா அதை தூக்கி போட்டுவிட்டு கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு கார் ஒன்று வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் செய்ய ட்ரை பண்ணுமே ஒழிய எது கோரோ அதில் செய்வோம்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொழில் அதிபர்களை என்னுடைய வேலை நிமித்தமாக பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை நான் பெற்றிருக்கிறேன். அப்படி நான் சந்தித்த மிக முக்கியமானவர்களில் ஒருவர் அருண் ஐஸ்கிரீமினுடைய அல்லது ஐபேக்காவினுடைய தலைவர். இன்னைக்கு அவர் நம்ம ஒரு சவுத் இந்தியன் அமுல் குரியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவர் அருண் ஐஸ்கிரீம் வித்துட்டு தமிழ்நாடு முழுக்க அருண் ஐஸ்கிரீமுடைய கிளைகள் இருந்த போய் கூட ஒரு சின்ன ரூமில் தான் தங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் பில்டிங்கை பில் பண்ணவே இல்லை. நான் ஒரு முறை வீடு வாங்க போகிறேன் என்று அவரிடம் போய் சொன்னபோது கூட அவர் என்னன்னு கேட்டார், எவ்வளோ ரூபா பணம் அதில் போட போகிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் அதில் போடலைன்னா அந்த பணத்தை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிற வரைக்கும் ஏன் வீடு வாங்கவில்லை அப்படின்னா. என்கிட்ட 2 கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நான் வீடு வாங்கினா அது ஃபிக்ஸட் சட்டம் அங்கேயே இருக்கும், அது எனக்கு பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. நான் ஒரு தொழிலை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கேன். என்னுடைய தொழிலில் என்னால் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா என்னால் 5 கோடி ரூபா பணத்தை எடுக்க முடியும்னார். அதுதான் கணக்கு. எது இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியும், எது எக்ஸ்பென்ஸ்னு உங்களுக்கு தெரியும்.